வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இப்போ என்ன கதைக்கு நான் சொன்னால், இந்த சூரம்போர் சம்மந்தமான ஒரு சில கருத்து கதைக்கலாம்னு ஆசைப்பட்றேன். என்ன காரணம்னு சொன்னால், என் மனசில் தோன்ற விஷயத்தை நான் வெளிப்படையாக கதைக்கணும் நினைக்கி தான் இந்த வீடியோவுக்கு வரேன். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற உறவுகளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, ஒரு சப்போர்ட்டை தாங்க. ஓகே, காணொலிக்குள்ளே போவோம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த சூரம்போரில் இந்த 2025 10ஆம் மாதம் 27ஆம் தேதி நடந்த சூரம்போரில் நிறைய புதுவிதமான சூரன்போர்கள் நடந்திருக்குது. அதில் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து கொண்டு போனோம்னு சொன்னால், சில இடத்துல சூரன் தலை விழுந்திருக்குது, சில இடத்துல சூரனே விழுந்திருக்குது. இதில் காணொலிகள் அதுகள் வரும். அதுகள் பிழை இல்லை, அதுகள் காலகாலமாக நடந்திருக்குது. அந்த விஷயங்கள் நானும் பார்த்துருக்குறேன். அதில் குறை சொல்கிற கொண்டும் இல்லை. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு ஐயா ஒரு ஆள் முருகனாகவும் மாறிட்டார். இப்போ நாங்கள் எங்களோட தலைமுறை, எங்களோட பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்துட்டு தான் போகணும். கடவுள்ன்றதை இன்றைய வரைக்கும் ஒரு தரம் பார்க்கல. அப்போ நாங்களும் இது வரைக்கும் பார்க்கல. ஆனால் ஒரு சக்தி இருக்குது, கடவுள்ன்ற ஒரு சக்தி எங்களை இயக்குதுன்னு நம்பித்தான் நாங்கள் எல்லா கடவுளையும் கையெடுத்து கும்பிட்டுட்டு போகிறோம். அதால் இப்போ நாங்களே கடவுள்ண்டு மாறுற அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு செயல்பாடு மாறிக்கொண்டிருக்கு. அதை பற்றி தான் நான் கதைக்கணுமென்று வந்தேன். ஏன் அப்படி செய்கிறீர்கள்ன்றதான் என்ற கேள்வி. அடுத்த விஷயம் டிப்பரில் ஒரு சூரனை கொண்டு தெரிஞ்சிச்சின்னா, அதுவும் பார்க்க ஒரு கன்றாவியாக கிடந்தேன்னு சொல்லலாம், நல்லா இருந்தேன்னு சொல்லலாம். என்ன காரணம்னு சொன்னால், அந்த அந்த சூரன் போராண்டு இவ்வளவு மக்கள் நிற்கினான். அதுக்குள்ளே ஒரு டிப்பரை அந்த வேகமாக ஓடி சுழட்டி அடித்து பெரிய ஒரு இது மாதிரி செய்யக்குள்ளே தச்சு தவறி ஒரு சின்ன ஒரு பிரேக் ஃபெயிலியரோ இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் எத்தனை உயிர் போயிருக்கு. அதை ஒன்றை நோட் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் பற்றி தான் நான் கதைக்க போகிறேன். அப்போ முதலாவது இந்த ஐயான்ற விஷயத்துக்கு வரணும். ஐயா எப்படின்னு சொன்னால், கனகால ஆசை மாதிரி ஏறி இருந்துட்டார். அது புலையான ஒரு விஷயம், புலதான். அது புலையான ஒரு விஷயம் இல்லை, புலதான். அது என்ன காரணத்துக்குன்னு சொன்னால், நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சைவ நெறியை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கடத்தி விடணும்னு சொன்னால், இப்படியான விஷயங்களை நாங்கள் செய்யக்கூடாது. செய்தால் இனி தாண்டி போவைகளை எங்களோட பிள்ளைகளும் இதுகளைத்தான் பின்பற்றி கொண்டு போக பார்ப்பேன். இப்போ சூரன் போரான்னு சொன்னால், இப்போ நான் இல்லாமல் சூரன் போர் பார்த்த சின்ன வயசுக்கு பார்த்த ஞாபகம் எல்லாம் இண்ட வரைக்கும் இருக்குது. எப்படி என்று சொன்னால், சூரன்போருக்கு போனால் 2 கரைக்கும் குதிரை ஒதுக்கி கொடுக்கும் மக்களை சூரனை ஆட்டுறது, கீழே இருந்து மேலே வரைக்கும் ஆட்டுவினோம், தூக்கி மேலே எறிஞ்செல்லாம் ஆட்டுவினோம். அது ஒரு பார்க்கக்குள்ளே எங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். அதை நாங்கள் இண்ட வரைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். முருகன் சூரனை அழித்தது என்றதை நாங்கள் இண்ட வரைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த விஷயத்தை இனி வரும் காலம் பிள்ளைகளுக்கு எப்படி அது போய் சேருமன்ற ஒரு பயம் உண்டு எங்களோட மனசில் வந்திருக்கு. அதுதானே. அப்போ இனி இப்படியான விஷயங்களை செய்யாதேங்க, தயவு செய்து. இந்த சமூகம் இப்போ நிறைய எப்படி ஒரு விரிவடைஞ்சிட்டுது. சின்ன விஷயத்தை நாங்கள் செய்தால் கூட அது பெருசாக வெளி உலகத்துக்கு காட்டப்படும். ஏன்னு சொன்னால், ஃபோன் கேமராக்கள் அப்படி நிறைய வந்துட்டுது. அப்போ இப்படியான விஷயம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், முன்னுக்கே ஒரு ஆலோசனை எடுத்து யோசித்து செய்யுங்க. சரியா? இவ்வளோ தான் என்னுடைய ஒரு கருத்து. தயவு செய்து இது உங்களோட கண்ணுக்கோ கண் பார்வைக்கோ உங்களோட காதில் விழுந்தால் கூட கண்டிப்பாக தயவு செய்து இது ஒருக்கா கருத்தில் எடுங்கோ. ஓகே, இந்த விஷயம் இவ்வளோத்தோடு முடிஞ்சுது. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த டிப்பரில் ஓடினது. டிப்பரில் ஊர்வலம் சூரனை கொண்டு திரிஞ்சது காசு பணம் எவ்வளவும் வரலாம், ஆனால் கடவுள்ன்ற ஒரு சக்தியை மிஞ்சினது எதுவுமே இல்லை. அதால் தயவு செய்து இந்த டிப்பரில் எப்படி சூரன் இதுகள் ஆட்டினதையும் இனி வரும் காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. என்ன காரணம்னு சொன்னால், நான் பொதுவாக தான் நான் அதை யோசித்து பார்த்தேன். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம், வாகனத்தில் ஒரு அவ்வளவு மக்களுக்குள்ளே நீங்கள் சுருள் அட்டிச்சு எல்லாம் செய்யக்குள்ளே சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னு சொன்னால், எவ்வளோ உயிர்கள் அதிலே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு விஷயத்தை நாங்கள் தப்பாக செஞ்சு போட்டு பிறகு ஒரு பாதிப்பு வந்தோடனே இதை செய்யாமல் விட்டுருக்கலாம் தானேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை எடுத்து கதைக்கிறேன். ஓகே உறவுகளே, நன்றி. என் வீடியோக்கள் நிறைய பேர்ட்ட கண் பார்வைக்கு போய் சேரணுமென்று தான் நான் சில விஷயத்தை கதைக்கிறேன். இதில் எதுவும் பிழைகள் சரியால் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பர் இருக்கும், நீங்கள் எடுத்து என்னோட கதைக்கலாம்.
நீங்களே இப்படி காய்ச்சனியல் இல்லை அப்படி செய்தனியல்னு கேட்டால் நான் எந்த பக்கம் இருக்கிற சில நல்ல கருத்துக்களை அதை வந்து நான் தெரியப்படுத்துவேன். ஓகே, நன்றியா.